கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். உங்கள் மத்தியில பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோத்தரிக்கிறேன். இந்த நாளுகளே வேதத்துல பார்க்கிறோம். மத்தேயு 28 அதிகாரம் 19 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உலகமெங்கும் நீங்கள் போய் அநேகரை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சீசர் ஆக்குறது தான் நம்மளுடைய வேலை என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே சோத்திரனப்பா, இந்த நாளுக்காக ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை அனுப்பி விடுவிப்பீராக, தேற்றுவீராக, ஆறுதல் படுத்துவீராக, அரவணைப்பீராக. உம்முடைய நாமத்தை நிலைநாட்டும்படியாக செபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, வேதத்துல பார்க்கிறோம், அநேகரை சீசராக்குறது தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலை. முதல்ல என்னாகமம் 27 அதிகாரம் 15, 16, 17, 18 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே மோசே ஜோசுவாவை சீசராக்குகிறான். ஜோசுவாவை என்ன பண்ணுகிறான்? சீசராக்குறான். இந்த மோசே தேவனோடு கூட இருக்கிற நேரம் பணிவிட செய்தவன் ஜோசுவா. அவனை உருவாக்குறான். அவன் தேவ சமூகத்துல பேசும்போதெல்லாம் இவன் பக்கத்துல இருக்கிறான். எல்லா விதமான பணிவிடைகள் செய்கிறவன். அடுத்தால ஆனா அவனை உருவாக்குறான், சீசராக்கி அவன் வைத்திருக்கிறான். ஆனால் தேவ சமூகத்துல கொண்டு போறான். ஆண்டவரே, நீர் என்னை எடுத்துக்கொள்ள போறீர், நான் யார அபிஷேகம் பண்ணணும் இந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்குன்னு சொன்னவுடனே ஆண்டவர் சொல்லுகிறான், நுனியின் குமாரன் ஆகிய ஜோசுவாவை நீ என்ன பண்ண, அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி. இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு சீசரை அவன் நினைச்சு மோச சொல்லியிருந்தா, ஆண்டவரே என் பிள்ளையை நான் சீசன் ஆக்குறான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனா அவன் கேட்கல, யாரை நான் சீசர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மோசைக்கு தெரியும், இவ்வளவு நாளும் நமக்கு கூட பணிவிடை செய்தவன், நமக்கு ஊழியம் செய்தவன், அவனுக்கு எல்லா காரியங்களும் மோசை கற்றுக் கொடுத்திருந்தா. தேவன் எப்படி பேசுவார், தேவனுடைய சத்தம் எப்படி இருக்கும், இந்த ஜனங்களை எப்படி வழி நடத்த வேண்டிய எல்லா காரியங்களையும், அதாவது ஆசாரிப்பு கூடாத காரியங்களை ஆரோனுக்கு சொன்னது போல இந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு மோசே ஜோசுவாவுக்கு எல்லா காரியங்களும் கற்றுக் கொடுத்திருந்தா. சீசனாக்கி அவன் ஒரு சீசனாவே இருந்தான். இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு அநேகர் சீசனை உருவாக்குறது அல்ல, எங்கேயோ நம்மளோட மேலானவராக பெயர்வானோ, நம்மளை தாண்டி குருவை தாண்டி மிஞ்சி பெயரானோ அப்படிங்கிறது ஒரு எண்ணத்தோடு வந்துருவாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனா அப்படி அல்ல. நீ அநேகரை சீசரை உருவாக்கணும். ஒரு சீசனை உருவாக்கினா ஒரு சீசன் 10 விசுவாசிகளை உருவாக்குவான். தேவ பிள்ளை 10 ஊழியக்காரனை உருவாக்குவான். அந்த 10 ஊழியக்காரன் 10 சபைகளை பெருக பண்ணுவான். அதனால நீ 20 லட்சம் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு மோசை அவன் ஜோசுவாவை அவன் என்ன பண்ணுகிறான்? சீசனாக்கி வைத்திருந்தான். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு பாருங்க, உலகபரமான காரியங்களை எத்தனை பேர் உருவாக்குறாங்க. பிசாசு எத்தனை பேர் உருவாக்கி விடுகிறான், அதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் தேவன் பிள்ளைகள்கிட்ட அவருடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுகிறாரு. ஆனா அவருடைய பிள்ளைகள் என்ன பண்றது இல்ல, சரியானபடி என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. ஆனா மோசே ஜோசுவா சீசராக்குற அந்த உலகத்துல கடந்த நாட்கள்ல நம்ம பத்திரிகையில வாசித்தோம். இந்த வருஷத்துல ஒரு சினிமா படம் எடுக்கிற பாரதிராஜா ஒருத்தர் இருந்தாரு. அவர் இறந்து போனாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரு தான் பாக்கியராஜை உருவாக்கணும்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு பாக்கியராஜை இறந்து போனாரு. பாருங்க, அந்த பாக்கியராஜ் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவரு 2 சீசர்களை உருவாக்குனாரு. இவர் பாரதிராஜா பாக்கியராஜை உருவாக்குனாரு. இந்த பாக்கியராஜ் என்ன பண்ணாரு? பார்த்திபனையும் பாண்டியனையும் உருவாக்கி இருக்கிறார். பாருங்க, அப்போ உலகப்புறமான ஒரு சினிமா எடுக்கிறவர்களை சீசரை உருவாக்கி வைத்து இருக்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்கிறவனுடைய தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய ஊழியக்காரன், நீ சீசனை உருவாக்கணும். அடுத்தால என்ன நடக்கும், அடுத்த ஜெனரேஷன் என்ன நடக்கும் என்கிறதை அறிந்த அந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு அநேகரை சீசரை உருவாக்கணும். இன்னைக்கு அநேகர் சீசரை உருவாக்குறது அல்ல. அதனால எழுப்புதல் வராது. சீசனை உருவாக்கலன்னா எழுப்புதல் வராது. நான் மட்டும்தான் ஊழியம் செய்யணும், நான் மட்டும்தான் தேவனோட ஊழியம்
பேசணும் அப்படிங்கறத மோசே நினைக்கல. எனக்கு அப்புறம் இந்த ஜனங்களை வழிநடத்துற ஒரு சீசரை உருவாக்கணுங்கிற எண்ணத்தோடு அவன் என்ன பண்ணுகிறான் என்றால், அவன் ஜோசுவாவை சீசன் ஆக்குறான். உன் காலத்துக்கு அப்புறம் உன் சாபனத்தை நடத்துறதுக்கு ஒரு நல்ல சீசன் தேவை, உன் ஊழியத்தை நடத்துறதுக்கு நல்ல சீசன் தேவை, உன் கம்பெனியை நடத்துறதுக்கு நல்ல சீசன் தேவை. இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, இல்ல என் காலத்தோடு மட்டும் முடிஞ்ச போது நினைச்சேனால் ஆண்டவர் உன்கிட்ட கேட்பாரு, நீ எத்தனை சீசரை உருவாக்குன என்று சொல்லி கேட்பாரு. இன்னைக்கு அநேகர் சீசரை அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டா அவ்வளவுதான். அவன் என்ன பண்ணுவான், வேற சபையை பிரிச்சுட்டு போய் அந்த மக்களை பிரிச்சுட்டு போயிடுவான். தேவப்பிள்ளைய சீசனை உருவாக்குற வேலை தான் வான் வேலை. அவன் பிச்சுட்டு போறானா இல்ல வழி நடத்துறாதான்னு அது தேவன் கரத்துல இருக்கிறது. உனக்குள்ள இருக்கிற இந்த பயம், உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம், ஐயோ நான் சீசரை உருவாக்கிட்டா என் சபையை பிரிச்சுட்டு போயிடுவான், என் விசுவாசிகளை பிரிச்சுட்டு போயிடுவான், இப்படி எல்லாம் அநேருக்குள்ள என்ன இருக்கு தேவப்பிள்ளைங்க. அதனாலதான் எழுப்புதல் வராம இருக்கு காரணம். நீ முதல்ல சீசனை உருவாக்கு. இந்த வார்த்தை கேட்கிற நீ எந்த இடத்துல எந்த தேசத்துல இருந்து கேட்கிறாயோ ஆண்டவர் சொல்கிறார், தேவப்பிள்ளையே நீ சீசரை உருவாக்கு. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவப்பிள்ளையே நேற்று இன்று மாறாத தேவன், அது உன்னுடைய பொறுப்பு. உனக்கு ஆண்டவர் என்ன தாளந்து கொடுத்திருக்கிறார், அதே போல இன்னொரு தாளந்த உள்ளவனை உருவாக்கு. ஒரு வேலைக்காரன், ஒரு பெரிய ஒரு காரியக்காரு, ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு வேலைக்காரன் வந்து அடுத்த ஒரு வேலைக்காரனை உருவாக்குறான் பாருங்க. ஆனா இன்னைக்கு நமக்குள்ள அந்த மாதிரி காரியங்கள் இல்லை. ஆனா மோசே வந்து நல்ல ஒரு சீசரை உருவாக்கினார், அதான் ஜோசுவா. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவனை கொண்டு அந்த ஜனங்களை வழி நடத்த முடியாது தெரிந்து கொண்டார். எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளே, ஆனா மோசே சீசனாக யோசுவா உருவாக்குனாரு. ஆனா ஜோசுவா வந்து என்ன பண்ணல, ஜீசஸ் அந்த சீசர் உருவாக்கல, அவனோட நிப்பாட்டிட்டான். இந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடியாக என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும், அவன் கேட்கல. அதான் பாருங்க, மோசைக்குள்ள வித்தியாசம், ஜோசுவாக்குள்ள வித்தியாசம். காரியங்களை பாருங்க. அந்த சீசர் ஆக்குனா நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஜனங்களை வழி நடத்துவார். மோசையோடு அவன் நின்றுட்டு என்ன, அவன் நானும் என் வீட்டாரும் என்றால் கத்தரையே செய்ய போன்னு சொல்லி அதோட முடிச்சுட்டான். அவன் சீசனை உருவாக்கல. இன்னைக்கு அதே போல நிறைய பேர் இருக்கிறீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, வேதத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ல இருந்து நீங்க 10 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏலிங்கிற ஒரு ஆசாரியன் சாமுவேலுங்கிற ஒரு தீர்க்கதரிசியை உருவாக்குறான். சின்ன வயதிலிருந்தே அவனை உருவாக்கினார். பணிவிடை செய்கிறது எப்படி, எல்லா காரியங்களையும் முதல்ல பணிவிடை செய்கிறதுங்கிறத அவன் என்ன பண்ணுகிறான், கற்றுக் கொடுக்கிறான். வேத வசனம் சொல்லுகிறது, அவன் ஏலியின் முன்பாக சாமுவேல் பணிவிடை செய்தான் என்று சொல்லி. அவனுக்கு அவன் பிள்ளைகளுக்கு எது சொல்லி கொடுத்தானோ இல்லையோ, ஆனா சாமுவேலுக்கு எல்லா காரியங்களும் அவன் கற்றுக் கொடுக்கிறான். தேவன் பேசுகிறார், தேவனுடைய சத்தம் அவனுக்கு கேட்கவில்லை. தேவனுடைய சத்தம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சாமுவேலுக்கு வந்து தெரியவில்லை. அதையும் அவன் என்ன பண்ணுகிறான், கிட்டத்தட்ட 3 நேரம் ஆண்டவர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் உண்மையிலேயே இவர் தேவன் அவனை கூப்பிடுகிறான்னு சொல்லி அதையும் கற்றுக் கொடுத்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவன் ஏலி ஆசாரியம் பண்ண ஒரு காரியம், அவன் வந்து சாமுவேலை உருவாக்கின ஒரு சீசன் ஆக்கினதுதான். அதனாலதான் சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசியாக மாறினார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஊழியம் பலவிதமான ஊழியம் இருக்கு. ஆனா நீ உருவாக்கணும். ஆண்டவர் அவனை எப்படி வழி நடத்துறாரோ, தீர்க்கதரிசியாக வழி நடத்துவார், அப்போஸ்தலராக அவனை வழி நடத்துவார், தேவ பிள்ளையே சுவிசேஷகராக வழி நடத்துவார், போதகராக வழி நடத்துவார், இல்லை தீர்க்கதரிசியாக வழி நடத்துவார். அவனை எப்படி வழி நடத்துறோ அது ஆண்டவர் வழி நடத்துவார். வேதவசனம் வந்து சொல்லுகிறது, ஏலி வந்து அங்கே சாமுவேலை ஒரு சீசராக்கி உருவாக்கி கர்த்தருடைய வார்த்தை என்னங்கிற அறிவு மட்டும் அவன் கையிலே அவன் என்ன பண்ணினான், அப்படியே அவனுக்கு பணிவிட செய்தான். இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, அவன் நல்ல கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம், வேத வசனம் சொல்லுகிறது, அங்கே இஸ்ரவேல் தேசமெங்கும் சாமுவேலுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சாமுவேல் மூலமாக வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். அந்த சாமுவேல் பாருங்க, இவன் ஒரு சீசனை ஏலி உருவாக்குனாரு, ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யறவர் தான். அந்த ஒரு தீர்க்கதரிசியை உருவாக்குறாரு. அந்த தீர்க்கதரிசி அநேகரை ராஜாக்களாக அவர் அபிஷேகம் பண்ண முடியாத ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே,
அவன் நம்மளோட மிஞ்சிருவானோ அப்படிங்கிறத நினைக்கல. எல்லா காரியங்களும் ஏலி கற்றுக் கொடுத்தான். ஒரு ஆசாரியன் தான். அவன் பிள்ளை அவன் பேச்ச கேட்கல. அவன் பிள்ளை என்ன பண்ணுகிறது, ஆசாரிகளும் ஜெயரையும் தன்னை மனம் போல வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அவரு சொல்றதெல்லாம் கீழ்ப்படிந்தான். அதே போல நீ ஒரு ஊழியக்காரன் கையில, ஒரு ஆசாரியின் கையில, ஒரு போதர் கையில, ஒரு தீர்க்கதரிசி கையில நீ என்ன பண்ணணும், அவர் கையில இருக்கணும், டெங்கி இருக்கணும். அவர் கையில அவருக்கு பணிவிடை செய்யணும். அவர் சொல்லுவதெல்லாம் செய்யணும். தேவப்பிள்ளை ஏற்ற காலத்துல அப்பதான் நீ ஒரு முழுமையா ஒரு சீசனா மாற முடியும். சும்மா அவர் பேச்செல்லாம் கேட்க முடியாது. அவருக்கு கீழே யாரு அவர் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்லாம் சொல்ல நீ முழு சீசனா ஆக முடியாது. தேவப்பிள்ளையே வேதவசனம் சொல்கிறது 40 வருஷம் ஜோசுவா மோசைக்கு பணிவிடை செய்தான். தேவப்பிள்ளையே எங்க சாமுவேல் எத்தனை வருஷம்னு நமக்கு சொல்லப்படலை. ஆனா அவன் பெரியவனானக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை என்ன ஆகிறது, வெளிப்பட்டது என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். கிட்டத்தட்ட சாமுவேல் தீர்க்கதரிசியும் கிட்டத்தட்ட ஏலிக்கு ஒரு 20 வருஷமாவது பணிவிடை செய்திருப்பா. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பதான் நீ முழு சீசன் ஆக முடியும். ஒரு கொத்த வேலை பார்க்கிற ஒரு கொத்தனார் கையில, ஒரு மேஸ்திரி கையில நின்னாதான் அவன் முழுமையா கொத்தர ஆக முடியும். சும்மா அறகரை இருந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு எனக்கு கட்டுமானம் கட்ட தெரியும் அப்படின்னா இல்ல. முழு ஒரு ஒரு மேசர் முழு வேலையை அவன் படிக்கிறோம்னா அவனுக்கு என்ன பண்ணணும், அவன் கீழே என்ன பண்ணணும், அவனுக்கு பணிவிடை செய்யணும். அவன் கேட்கறதெல்லாம் அவன் என்ன பண்ணணும், செயல்படணும். அப்பந்தான் அவன் சீசன் ஆக முடியும். அது மட்டும் இல்ல, அவன் எப்படி செய்கிறான், எப்படி கட்டுமான கட்டுகிறான், எப்படி பூசுகிறான், எப்படி டைல்ஸ் பதிக்கிறான், என்ன இந்த கார்னர் என்ன இவன் தூக்குண்டு எப்படி பிடிக்கிறாங்கிறத அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். சீசன்னா சும்மா அப்படி கையை கட்டிட்டு இருக்கிறதுல அவன் செய்யறத அப்படியே பார்க்கணும். தேவப்பிள்ளையே ஜோசுவா அப்படிதான். அங்க அவன் செய்யறத என்ன பண்ணுறது, மோசே செய்யறத அப்படியே பார்த்து கொண்டு இருந்தான். இங்க பார்க்கிறோம், சாமுவேல் தீர்க்கதரிசி சாமுவேல் சிறுபிள்ளையே ஏலி செய்யறத பார்த்து கொண்டே இருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்ற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. இந்த வார்த்தை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் அநேகரை சீசராக்கணும். அதான் உங்களுடைய வேலை. ஒரு டிரைவர் வேலை பார்க்குறவங்க கூட அநேகரை என்ன பண்ணுவான், டிரைவர் ஆக்கி கொடுக்குறான். தேவப்பிள்ளையே தச்ச வேலை பார்க்குறவன் பிளம்பரு அநேகரை சீசராக்கி கொடுக்குறான். ஆனா யாரெல்லாம் எல்லாரும் சீசராக முடியாது. அவங்க செய்யற பணிவிட, அவனுக்கு செய்யற பணிவிட செய்யறத பார்த்துட்டு அவன் வேலை செய்யறத நின்று பக்கத்துல நின்று கவனமா பார்க்கறவன் தான் சீசன் ஆக முடியும். கவனம் தேவை, கவனமாக பார்க்கணும், கவனமாக வார்த்தையை கேட்கணும். இதே போல இங்கே கவனமாக அவன் கேட்டுக்கொண்டிருந்தனாலதான் சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி ஆகி அவனை கொண்டு அநேக ஜனங்களை ஆண்டவர் நம்ம ராஜாக்களை அபிஷேகம் பண்ண அநேக ஜனங்களை நியாயம் விசாரித்தார். அதே ஹல்லேலூயா. அதே போல தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் சீசனாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக வேதத்துல பார்க்கிறோம், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 17 அதிகாரம் 1 ராஜாக்கள் 19, 16, 19, 20 நீங்கள் வாசித்து பார்த்தேன் என்றால் இங்கே எலியா தீர்க்கதரிசி எலிஷாவை சீசனாக்குறார். வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், சாப்பாத்தின் குமாரனாகிய நீ எலியாவை என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ண. அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எலியாவை கையில 50 தீர்க்கதரிசி உதவி ஊழியக்காரங்க இருக்காங்க. ஆனா அங்க என்ன பண்ணுகிறான், அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் பல வருஷம் வேதவசனம் சொல்லுகிறது, எலியாவுக்கு தண்ணி வார்த்த சாப்பாத்தின் குமாரன் ஆகிய அப்படி எலிசா இருக்கிறான் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அப்ப எலியாவுக்கு பணிவிடை செய்தவன் இந்த எலிஷா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவன் பணிவிடை செய்து அதனாலதான் அவனை உருவாக்குறான். ஆண்டவர் பேசுற காரியங்கள் எல்லாம், எல்லா காரியங்களும் அவன் என்ன பண்ணுகிறான், தூரத்திலிருந்து பார்க்கிறான். ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனாலதான் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வேதத்துல பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல 9, 10 பார்க்கிறோம். அங்கே அவன் கேட்கிறான், ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொள்ளும் போது உனக்கு என்ன வேண்டும்னு சொல்லி நீ கேளு என்று சொல்லும் பொழுது அவன் கேட்கிறான், உம்மிடத்தில் இருக்கிற ஆவின் வல்லமை வர ரெட்டிப்பாக எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த எலியா அநேக பாடுகள் வழியாக வைராக்கியமாக ஆண்டவருடைய நாமத்தை நிலைநாட்டுகிறவன். தேவ பிள்ளையே, அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவன் மூலமாக எலிஷாவை ஒரு சீசராக்குகிறார்.
எலிசாவை சீசராக்கி அவன் அந்த எலிசா மூலமாக அநேக தீர்க்கதரிசி, அநேக ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வைக்கிறார். அநேக மக்களை வழிநடத்தப்படுகிறார். எலியாவோடு இருந்த 50 உதவி ஊழி தீர்க்கதரிசிகளும் எலிசாவோடு இருக்கிறாங்க. ஆனா அவன் உண்மை உடறது இல்லை, உண்மை பின்பற்றுவேன் என்று சொல்கிறான். அவன் என்ன பண்ணுகிறான், அங்கே எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெர்த்தேல் வரைக்கும் கொண்டு வரா என்று சொல்லும் பொழுது, இல்ல நான் வருவேன் என்று சொல்லுகிறான். எரிகோ வரைக்கும் கொண்டு அங்கே வருவேன் என்று சொல்லுகிறான். யோர்தான் வரைக்கும் கொண்டு வருவேன். விடாதபடி அவரை பற்றி கொண்டவன். தேவ பிள்ளையே, அங்கே வேதவசனம் சொல்லுகிற, அப்படி என்றால் ஒரு மூத்த ஊழியக்காரனை பணிவிட செய்கிறவன் அவனை உறுதியாக பற்றி கொள்ளணும். நான் உண்மை உடறது இல்லையா என்று சொல்லி அவன் எலிசா எலியாவை உறுதியாக பற்றி கொண்டான். இன்னைக்கு எத்தனை வேறு ஊழியக்காரங்க, எத்தனை ஊழியக்காரங்களை உறுதியா பற்றி கொண்டு இருக்கீங்க. அவர் சொல்லுவார், ஏப்பா அங்க இரு, நான் அங்க போயிட்டு வரேன், இல்ல நான் உம்மோடு கூட வருவேன்னு சொல்லி எலிசா சொல்லுங்க. அதனாலதான் ரெட்டிப்பான நன்மை கிடைத்தது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அதே போல எலியா எலிசாவை சீசராக்கினான். தேவ பிள்ளைங்க. ஆனா எலிசா அடுத்தால சீசராக்கனா அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படலை. தேவ பிள்ளையே. ஆனா ஒருத்தர் இருந்தான், ஆனா அவனை சீசர் ஆக்கலை. ஏன்னா அவன் பண ஆசைனால அவன் விழுந்து போயிட்டான். சீசர் ஆக்கலை. எலிசா அநேகரை சீசர் ஆக்கலை. எலியா தான் எலிசாவை சீசன் ஆக்கினான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போ என்ன பண்ணணும், நீ அநேகரை சீசர் ஆக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் சொல்கிறார், சாப்பாத்தின் குமாரனாகிய நீ எலிசாவை நீ என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணுங்கிறார். நீ கேட்கணும், என் காலத்துக்கு அப்புறம் ஆண்டவரே இந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு நான் யாரை அபிஷேகம் பண்ணணும் என்று சொல்லி தேவ சமூகத்துல கேட்கணும். நீ கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் கொடுப்பா. தேவ பிள்ளையே, எங்க நான் என் காலத்தோட முடிச்சிடணும் அப்படி எத்தனை சபை இழுத்து மூடி கிடக்கு. காரணம், ஒரு மேப்பன் இல்லை, நல்ல ஒரு ஊழியக்காரர் இல்லை, ஒரு தீர்க்கதரிசி இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்கறது கிடையாது. குடும்பத்தார்கிட்ட வச்சிருந்தது, மகளையும் வச்சிருந்தது. அப்புறம் அங்க மகனும் வச்சோன்னா எல்லா விசுவாசிகளும் பிச்சுட்டு ஓடிடும். ஏப்பிள்ளை, முதல்ல தேவ சமூகத்துல எந்த சீசனை உருவாக்குன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றதை செய்யி. நீ இஷ்டத்துக்கு நானும் என் வீட்டாரும் என் குடும்பம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாத, நீ சால்ரா போட்டுக்கிட்டு கிடக்காத. தேவனுக்கு அது பிரியமா இல்ல. தேவன் யாரை சீசராக்க சொல்றாரோ அவரை நீ சீசராக்கு. ஆண்டவரே, என் காலத்துக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை வழி நடத்துறதுக்கு நான் யாரை சீசராக்க நீ வெளிப்படுத்தன்னு சொல்லும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துதான். எலியாவிடத்துல சொன்னார், நீ சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை நீ சீசனாக்கு என்று சொன்னார், அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். ஐ கேன் டெல் நிக்க நேம் ஆஃப் ஜீசஸ். நிறைய சாபனங்கள் மூட காரணம் அவங்க என்ன பண்றாங்க, சுயத்துல சரி ட்ரஸ்ட்ல தான் அவன் பிள்ளைகள் குடும்பம் இருந்துட்டு போட்டோம். ஆனா அந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு ஒரு ஊழியக்காரனை நீ ஆண்டுகிட்ட கேட்டு வைக்கலாம்ல, அது கேட்க மாட்டான். தேவ பிள்ளைங்க, இங்க நிறைய இடத்துல ஓட்டு போட்டா ஆண்டவர் என்ன பண்றாரு, இது பண்றாரு, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது. தேவ பிள்ளைங்க சீசனை அப்படியே தேர்ந்தெடுக்கிறது. தேவ பிள்ளைங்க, அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதனால தேவ சமூகத்துல கேட்குங்க. அங்கே எலியா தேவன் சொல்கிறார், நீ எலிசாவை சீசனாக்கு, அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார். எனக்கு மறையான தேவனுடைய பிள்ளைகள். அடுத்ததாக பார்க்கிறோம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை உருவாக்கினார். அதுல 11 பேர் உருப்படியா இருக்கான். ஒருத்தன் திருடன் ஆயிருந்தான், யூதாஸ் காரியத்து. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன் தான். ஆனா 12 சீசர்களை உருவாக்குறார். சீசனை உருவாக்கணும். அவர் சீசராக்கி தான் என்ன பண்ண, உலகமெங்கும் நீங்க போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கிற. ஒரு சீசன் ஆக்குறது லேசான காரியம் கிடையாது. அவனை விசுவாச வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன ஜெபிக்கிற கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்ல, அற்புதம் எங்களுக்கு அடையாளங்க செய்யறதுக்கு இது என்ன செய்யணும், இது எந்த ஜாதி பிசாசு எல்லா காரியங்களும் கற்றுக் கொடுக்கிறார். சுவிசேஷம் சொல்றது கற்றுக் கொடுக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறதுல, கற்றுக் கொடுக்கறது அல்ல. இயேசு கிறிஸ்து 12 சீசருக்கு என்ன பண்ணார், கற்றுக் கொடுத்தா. தேவ பிள்ளையே, விசுவாச வாழ்க்கைனா எப்படி, சாப்பாடு சில நேரம் இருக்கும், சிலர் சாப்பாடு இருக்காது. அந்த விசுவாசத்தில் நீ எப்படி நடக்கணுங்கிறது எல்லா காரியங்களையும் அவர் கற்றுக் கொடுத்தா. அந்த மாதிரிலாம் ஜபிக்கிறதுக்கு சீசருக்கு
ஆண்டவர் தான் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்க, முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, சீசர்களுக்கு முதல்ல போன உடனே அப்படி இப்படி இருலாம் சொல்ல, முதல்ல ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க. தேவ பிள்ளைங்க, அவனை முதல்ல சீசனை அடிமட்டத்துல இருந்து உருவாக்குங்க. பவுண்டேஷனை உருவாக்க ஜபத்தை கற்றுக் கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தை, அப்புறம் விசுவாச வாழ்க்கையில வழி நடத்துங்க. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்தா. இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஊழியக்காரையே, நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? அநேருக்கு கற்றுக் கொடுக்கிறதே அல்ல. எத்தனை பேர் சொல்லுறாங்க, நாங்க பாக்குறோம், நாங்க சுவிசேஷம் உங்களையும் தான் பாக்குறோம், போற இடங்களை எங்க பாஸ்டர் இது கற்றுக் கொடுக்கிறது இல்ல, எங்களுடைய ஊழியக்காரர் இதை கற்றுக் கொடுக்கிறது அல்ல என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு சீசனை நீ உருவாக்கணும்னா அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். நீ கருத்தாய் அவனுக்கு போதிக்கணும். அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது உன்னுடைய வேலை. இப்படி ஜெபிக்கணும். அவனுக்கு தெரியாத காரியங்கள் இருக்கும். நீ தெரிந்த ஆண்டவருடைய வார்த்தை, நீ நல்ல ஜெபிக்கிற தெரிந்த நீ அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். தேவ பிள்ளைக்கு நீ கற்றுக் கொடுக்கும் போதுதான் அவன் என்ன பண்ண முடியும், சீசனாக முடியும். ஆண்டவர் பாருங்க, 12 பேருக்கு கற்றுக் கொடுத்துல ஒருத்தர் என்ன பண்ணுகிறான், ஒரு திருடா இருந்திருக்கான். 12 பேர்லயே ஒரு திருடா இருக்கான். அதே போல சபைக்கு திருடா இருப்பான். ஏன்னா ஆகையா பாஸ்டர் எந்த விதத்துல காட்டி கொடுக்கலாம், இந்த நேரத்துல விழ தள்ளலாம், இந்த ஊழியக்காரன் இப்படி எல்லாம் திருடா இருப்பான். ஆனா அதை அறிந்திருந்தா அதை ஆண்டவர் பார்க்கவே இல்லை. அவர் செய்ய வேண்டிய கடமை, இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை செய்து முடித்தா. அதே போல சீசரை உருவாக்குறது ஊழியம் செய்யற உன்னுடைய கடமை. தெய்வ பிள்ளையே, அதுக்கு பவுண்டேஷனா அவனுக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கணும், முதல்ல ஜபத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்புறம் தேவனுடைய வார்த்தை என்னெல்லாம் கிரீஷியம் கற்றுக்கணும். அப்புறம் விசுவாச வாழ்க்கை, அப்பதான் விசுவாசத்தினால் நடக்கும் அடையாளங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் கற்றுக் கொடுக்காம சும்மா அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் பாஸ்டர் அப்படின்னு சொன்னா இல்லை. நீ உருவாக்கணும், தேவ சமூகத்தில் இருக்கணும். ஆண்டவர் முழுதும் ஜெபம் பண்ணி தான் அந்த 12 சீசர்களை தேர்ந்தெடுத்தார். தேவ பிள்ளைங்க, அதே போல நீ தேர்ந்தெடுத்து சீசரை உருவாக்கணும். இவனை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், நீ ஆண்டவர் சமூகத்துல கேட்கணும். தேவ பிள்ளைங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல பாருங்க, யார் யாரை உருவாக்குனாருங்கிறதெல்லாம் தெளிவா போட்டிருக்கு. தேவ பிள்ளைய பேதுரு முதல் யார் யாரை உருவாக்குனார் எல்லாம் போட்டிருக்கு. தேவ பிள்ளையே, அதே போல உருவாக்கு. அந்த 12 சீசர்களும் அந்த 11 சீசர்களும் இருக்க போய் தான் இங்கே உலகத்துல சுவிசேஷம் பரவக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய பாரத தேசத்துக்கு தோமா வந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கு, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க என்றால் தோமா விதைத்த விதை. தேவ பிள்ளையே, இயேசு நம்முடைய சீசராகிய அவன் தோமா விதைத்த விதையினால நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல பெண்கள் சேலை உடுக்க முடியாத இதெல்லாம் இன்னைக்கு சேலை உடுத்து பெரிய நல்ல பட்டு சேலை 50,000 சேலை 5,000 சேலைலாம் உடுக்க காரணம் இந்த சுவிசேஷம் தான். அவர் சீசங்க வர பெய்தான். அதே போல எத்தனையோ பேரோ தேவ பிள்ளையே, மார்புல துணி இல்லாமல் பாவத்துல சாபத்துல இருக்கிறவங்களுக்கு வேணா நீ அநேக சீசரை உருவாக்கி அனுப்பு. அல்லேலூயா. அடுத்ததாக வேதத்துல பார்க்கிறோம். எனக்கு அருமை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36, 37, 38, 9, 40 வரை வாசித்து பார்த்தேன். அங்கே தொற்கால் என்று சொல்லப்படுற தபித்தால் ஒரு சீசி இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொற்கால் என்று சொல்லப்படுற ஒரு சீசி இருந்தால் பாருங்க, இந்த அம்மா டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு அநேக விதவைகளை சீசராக்கி விட்டாங்க, சீசி ஆக்கி விட்டாங்க. அநேக விதவைகள் பாருங்க, அந்த அம்மா மரித்து போனாங்க. பக்கத்துல பேதுரு இருக்கார் என்று அறிந்து தன் அவர் உருவாக்கி விடுன சீசர்களை அனுப்பி என்ன பண்ணுகிறாங்க, பேதுருவை கூப்பிட்டு அந்த தற்காலின்னு சொல்லப்படுகிற தபித்தாலை பேதுரு எழுப்புகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, பாருங்க, டெய்லர் வேலை பார்த்து அந்த அம்மா அநேக சீசையை உருவாக்கி வைத்து போனார்கள். எனக்கு இதெல்லாம் பெண்கள்லாம் முடியுமான்னு இல்லைங்க. நிறைய பெண்கள் ஊழியம் செய்றீங்க, அநேக சீசர்களை உருவாக்குங்க, சீசியை உருவாக்குங்க. உங்க காலத்துக்கு அப்புறம் அது ஊழியம் கற்றுக் கொடுங்க. உங்க காலத்தோடு அப்படி முடிச்சு அந்த மடத்தை அப்படியே மூடிடாதங்க. கொடுக்கப்பட்ட தாளத்தை பயன்படுத்தி யாரை உருவாக்கணும். நீ போகும்போது அந்த இதை கொண்டு போறது அல்ல, உன் சாபனத்தை கொண்டு போறது அல்ல, உன் சபையை கொண்டு போறது அல்ல. தேவ பிள்ளையே, நீ பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அநேகரை என்ன பண்ணு, உருவாக்கு. இவ அநேக விதவைகளை அநேக பெண்களை சீசியாக உருவாக்கி வைத்திருக்கிறார் அந்த தாயார். தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? இந்த வார்த்தையை கேட்கிறவருடைய தேவனுடைய பிள்ளையே, இந்த தொற்கால் என்று சொல்ல சாதாரண ஒரு டெய்லர் வேலை பார்த்தது அம்மா தான்.
ஆனால் ஆண்டவருக்கு பணிவிடை செய்தா அநேக சீசியாக்க மாற்றினார். அதே போல இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனை, சகோதரியே, பெண்ணே, தாயே, தகப்பனே, உன்னுடைய நிலைமை நீ எப்படி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்? சீசனை உருவாக்க உனக்கு செபிக்க தெரியும், உனக்கு வேத வாசிக்க தெரியும், உனக்கு என்ன அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாய், உனக்குள்ள தாளந்து இருக்கிறது. நீ அநேகரை பக்கத்து வீட்டுல உனக்கு அநேகர் கற்றுக் கொடுக்கிறாயா? தேவ பிள்ளையே, அநேகரை சீசராக்கி வந்து இருக்கிறாய். என்ன தேவ பிள்ளையே, அநேக பாட்டு படிச்சிருவோம். நம்ம என்ன பண்ணோம், என்னென்ன பாட்டுலாம் சீசர்களுக்கு கொடுத்து பாடம் அத்தனை பாட்டு படிச்சிருவோம். அந்த சீசர் ஆக்கிறோமா? சற்று வந்து பாருங்கள். கடைசியாக வேதவசனம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1-2 பார்க்கிறோம். தீத்து 1ஆம் அதிகாரம் 1-2 பார்க்கிறோம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் தன் சீசனை உருவாக்குறார், தீமோத்தேயு உருவாக்குறார், தீத்து உருவாக்குறார், பிலேமோனை உருவாக்குறார். நிறைய சீசரை வந்து என்ன பண்ணுகிறார், பவுல் வந்து உருவாக்குறார். உருவாக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுகிறார், லெட்டர் எழுதுகிறார். தீமோத்தேயுவே, 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு என்று தீத்து பிலேமோனுக்கு இப்படி எழுதுகிற காரியம். அவனெல்லாம் அது சீசன். தேவ பிள்ளைங்க, பவுல் அப்போஸ்தலன் போற இடங்கள்லாம் முதல்ல சீசனை தான் உருவாக்குவார். அதனாலதான் நிறைய சபைகள் பெருக்கப்பட்டது. இந்த வார்த்தை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரே, சபை பெருகணும்னா, ஊழிய வளரணும்னா, ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும்னா நீ அநேகரை சீசராக்கு. தேவ பிள்ளைங்க, அது உன்னுடைய வேலை. ஆண்டவர் கேட்பாரு. கல்யாண வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவா, குடும்பம், பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி 2 கையில நீ கூட்டிட்டு போற. அதுக்கு இப்ப நீ கார் ஆண்டவர் தந்திருக்காரு, கார்ல உன் குடும்பத்தை கூட்டு போற. எத்தனை சீசனை நீ கூட்டிட்டு போன, எத்தனை சீசனை உருவாக்கணும் ஆண்டவர் கேட்பா. தேவ பிள்ளையே, இந்த பவுல் அப்போஸ்தலன் அநேக சீசரை உருவாக்கினான். தீத்து, தீமோத்தேயு, பிலேமோன்னு சொல்லி அநேகரை, ஓனேசுன்னு சொல்லி அநேகரை உருவாக்கினான். நீங்க என்ன, நிறைய பேர் என்ன பண்ணுது, சபையில ஜாதியை பார்த்துட்டு என்ன பண்ணுற, சீசனை உருவாக்குறது கிடையாது. நீ என்ன அப்போ உன் கிருபை வேலை செய்யுமா? அவன் நம்ம ஜாதிக்கார, அவனை வளர்த்து விடக்கூடாது, அவனை சீசனாக்க கூடாது, அவன் அந்த குடும்பத்துக்கார இந்த குடும்பத்துக்கார அவனை சீசராக்க கூடாதுன்னு சொல்லி நீ நினைத்தா நீ தேவனு ஊழியக்காரன் இல்ல. எத்தனை பிஷப்பு, எத்தனை அசிஸ்டன்ட் பிஷப்பு எல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஜாதி வெறியினால உளுந்து போய் கிடக்கான், கிருபையினால உளுந்து போயிட்டான். தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு சீசனாரு. தேவ பிள்ளையே, நீ ஜாதிக்காரன் குடும்பத்துக்காரனை சீசனாக்கணும்னு நினைக்காத. அது நினைத்தால் உன் சாபனமும் எல்லாம் அழிந்து போகும். தேவ பிள்ளைகளே, உண்மையிலே தேவ சமூகத்துல கேட்டு நான் யாரை சீசராக்குன்னு சொல்லி சீசரை உருவாக்கு. ஆண்டவருடைய சித்தத்தைப்படி சீசரை உருவாக்கு, சீசையை உருவாக்கு. அப்பதான் கர்த்தருடைய நாம மகிமைப்படும். உன் இஷ்டத்துக்கு, உன் சௌரியத்துக்கு நீ சீசை உருவாக்கிட்டு நான் உருவாக்கி இருக்கேன்னு சொல்லாத. தேவ சித்தத்துப்படி உருவாக்கி. ஐ கேன் டு ராக் அ நேம் ஆஃப் ஜீசஸ். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ சீசரை உருவாக்கி இருக்கிறேன். அது பேர் சொல்ல நான் விரும்பலை. இன்னும் உருவாக்கணும்னு ஆசை. அவன் எந்த மதத்துக்காரன், எந்த ஜாதிக்காரனெல்லாம் பார்க்கறதில்ல. ஆண்டவர் இவனை உருவாக்கி, இவனுக்காக ஜெபம் நான் இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அநேக சீசரை உருவாக்கினா. ஒரு சீசன் என்ன பண்ணுவான், 10 ஊழியக்காரனை உருவாக்குவான். அந்த 10 ஊழியக்காரன் 10 சபை பெருகும். அந்த 10 100 பெருகும், 100 1000 பெருகும். இன்னைக்கு பெருக்கம் இல்லையே. அதே இன்னைக்கு என்ன பண்ணுகிறோம், ஒரு கிட்டத்தட்ட மொத்தத்துல ஒரு 13 கோடி தான் இருக்காங்க சொல்கிறோம். இந்தியா தேசம் அநேக கண்கள் கட்டப்பட்டிருக்கிறதே, அநேக கண்கள் குருடாய் கொண்டிருக்க, அதிகாரியுடைய கண்கள் குருடாக்கி இருக்கிறதே, தலைவருடைய கண்கள் குருடாக்கி இருக்கிறதே. மதத்திலிருந்து வரால் நாட்டை சீரழித்து கொண்டு அவனுடைய கண்கள்லாம் திறக்கப்படணுமே. அப்படி என்றால் என்ன, நீ சீசரை வைராக்கியமான சீசரை உருவாக்கு. நீ சீசனை உருவாக்கும் போது ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வார். நல்ல ஆண்டவரே, உமக்கு கோடி சோத்திரனப்பா. உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சீசராக்குங்கள் என்று சொன்னவரே, நாங்கள் அந்த உலகத்தில் வரைக்கும் அநேகரை சீசராக்கணும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வரட்டப்பா. உண்மையான சீசனை உருவாக்குறோமா, எல்லாரும் குடும்பத்தாரை உருவாக்கணுமா? ஆண்டவரே, நீ சொல்லுகிறவன நான் சீசர் ஆக்கணானா? ஆண்டவரே, எல்லா யார் இஷ்டத்துக்கு நான் சீசரா உருவாக்குறானா இந்த ஆராய்ந்து பார்க்கத்தக்க நீர் கிருபை செய்யுமாப்பா. ஆண்டவரே, இந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு, இந்த சபையை வழி நடத்துறது, குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு ஆண்டவரே அடுத்தால நீ சொல்லுகிறபடி நாங்கள் சீசரை உருவாக்கணும்ப்பா. என் இஷ்டத்துக்கு என் குடும்பக்காரன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் அண்ணன், என் மச்சான்னு சொல்லி உருவாக்காதபடி தேவன் எதை அப்பேற்பட்டவர்களை சீசரை உருவாக்கி தேவனுக்காக பயன்படத்தக்க
கிருபை செய்வதாக அப்பா நாம கிருபை பாராட்டும்படியாக சொல்லிக்கிறோம். ஐ லேக் அண்ட் டக் நிக்க நேம் ஆஃப் ஜீசஸ். வல்லமை இறங்க ரோஷான்னு போது கமத்து கரை அக்கறை மாத்திக்கிறேங்க. இந்த வார்த்தை கேட்கிற மாதிரி ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். உதுசிக்கற கண்ணை கட்டம் ரமை கட்ட கவுதாக்கி ஒரு மண்ணி கரை கட்ட கரை கட்டை அரக்கன் டேக்கடி மேகனோ டேக்கடிக்கடி ஆராதிஸ்கினி காளியம்மா 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 துக்கம் தேக்க நேக்கனை அக்கற மாதரபா. வழி இல்லாமல் தவறி கொண்டிருக்கிறீங்க, வழி இல்லாமல் தவிச்சு கொண்டிருக்கீங்க, என்ன செய்ய ஏது செய்ய சொல்லி இயேசுதான் உங்களுக்கு வழி. இயேசுவை பின்பற்றுங்கள் காளியம்மாள், இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசு உங்களுக்கு வழியை தரப்பா. இயேசுவை நோக்கி கூப்பிடு காளியம்மாள். இயேசுவின் இருதயத்தை பார்க்கிறார். காளியம்மா ஐ ஹீல் கினிக்கல் டோக்க நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வல்லமை இறங்கட்டும். துக்க வைக்கடா கலை அக்கரபாதார வக்கனி கரைக்கரை மீடியா அக்கடபாதாரபா சிஸ்டர் சுகந்தி சுகந்தி கிரக்க நீக்கடி அரக்கடபா. பலவிதமான பிரச்சனையால் போராட்டத்துல இருக்கீங்க. எண்ணி தோரமா தார கண்ணு சரி. இன்னைக்கு ஆண்டருடைய வல்லமை மேல் இறக்குறது. சுகந்தி சிஸ்டர் சுகந்தி கிதி கோட்டா நாய் அக்கமா நக்கமா டச் அதக்க நிக்கடி வல்லமை இறங்குறது. பிள்ளை தொடுவீராக்கி மாஸ்டர் கரக்க நிக்க நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருக்காக சோதரனப்பா நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். அப்ப நாங்களும் அநேக சீசராக்க நீர் எங்களுக்கு பலத்தையும் தைரியத்தையும் தந்து உம்முடைய சுத்தத்தைப்படி எங்களை வழி நடத்த முடியாது சொல்லி கரக்க நீக்கல் நேம் ஆஃப் ஜீசஸ் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தாலே பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தைங்க. அமேன் 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 அமேன். காட் பிளஸ் யூ. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊழியங்களுக்காக ஜெபிங்கள், உழைத்து தாங்கள். உங்களுக்கு ஏதாவது ஜெபிக்க விண்ணப்ப வேண்டும் என்றால் அங்கே கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன் ஆமேன் ஆமேன்.